தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் 2026 மேரில் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் ஏறப்போகும் நமது முத்துவேல் ஆசியை பெற்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசியை பெற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்ற உங்கள் வீட்டு பிள்ளை கரூர் மாவட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் 5000 கோடியை நலத்திட்ட பணிகளாக பெற்று தந்த செயல் வீரர் செந்தில் பாலாஜியின் ஆதரவை பெற்ற அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் என்று சொல்லி கரூர் மாவட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் புதிய பேருந்து நிலையம் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில், நெரூர் உன்னியூர் பாலம் ரூபாய் 101 கோடி மதிப்பீட்டில், ஆட்சியர் அலுவலகம் அருகே அறிவியல் பூங்கா 5.98 கோடி மதிப்பீட்டில், ரூபாய் 6.75 கோடி மதிப்பீட்டில் காய்கறி சந்தை வணிக வளாகம், ரூபாய் 130 மதிப்பீட்டில் கோவை 4 வழி சாலை, ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் அரசை இசை பள்ளி கரூருக்கு சுககேட் பகுதியில் புதிய கட்டிடம், ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் வெங்கமேடு மீன் சந்தைக்கு கூடிய வளாகம், ரூபாய் 27 கோடி மதிப்பீட்டில் கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கம், கரூர் மாவட்டத்திற்கு புதிய அரசு வேளாண் கல்லூரியை கொண்டு வந்த உங்கள் செயல் வீரர் செந்தில் பாலாஜி என்று சொல்லி ரூபாய் 6.80 கோடி மதிப்பீட்டில் கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நவீனமயமாக்கப்பட்ட தலைமை நூலகம் ஒன்றை நிறுவியுள்ளார் என்றும், ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் கரூர் தாந்தோன்றமலை தோழி தங்கும் விடுதி என்ற ஒரு விடுதியை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற பல நலத்திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகளில் பெற்று தந்த செயல் வீரர் செந்தில் பாலாஜியின் ஆதரவை பெற்ற அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, நான் இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அதாவது, தேர்தல் தேதி என்று அறிவிக்கப்பட்டதோ அன்று முதல் தேர்தல் அமைதியாக நடைபெற வேண்டும், எந்த ஒரு அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது என்று 30 ஆண்டு கால அரசியலில் உங்களின் பேராதரவோடு பயணித்துக் கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி எனக்கு இட்ட கட்டளை. ஒரு இடத்தில் கூட மக்களுக்கோ கட்சியினருக்கோ எந்த ஒரு இன்னல்களும் ஏற்படாத வண்ணம் இந்த தேர்தலை நடத்திட வேண்டும் என்றுதான் எங்கள் அனைவருக்கும் வகுப்படுத்தி சென்று கோயம்புத்தூருக்கு சென்றுள்ளார். ஆகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நாங்கள் ஒருபோதும் தேர்தல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் எதிர்கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களில் எல்லாம் போதிய ஆதரவின்மையும் அங்கு மக்கள் கூட்டமும் இல்லாத ஒரு விரக்தியில் அதாவது என்னன்னா, வாக்கு சேகரிக்க சொல்ற இடத்துலயே நான் நரம்பெடுப்பேன், இந்த 10 நாள்ல எடப்பாடி கவர்மெண்ட் 10 நாள்ல நீ செலக்ட் ஆகிறேன்னு பாருங்க, முதல்ல 10 நாள்ல எடப்பாடி கவர்மெண்ட் உங்களெல்லாம் நான் நரம்பெடுத்துருவேன், சுழுக்கெடுத்துருவேன். அதாவது கட்சிக்காரங்களை அச்சுறுத்தினா கூட உன்னை எதிர்த்து களத்தில் நிக்கிறாங்க, அச்சுறுத்தலாம். ஓட்டு போடுற மக்களை போய் எப்படி அச்சுறுத்தி ஓட்டுவாங்க? மக்களை அச்சுறுத்தி நரம்பெடுப்பேன், சுழுக்கெடுப்பேங்கிறது கழக தேர்தல் பணியில் இருக்கு. கழக நிர்வாகிகளை பார்த்து நான் நரம்பெடுத்துருவேன், இந்த 10 நாள்ல வந்துருவேன், சுழுக்கெடுத்துருவேன். இதுதான் அவருடைய அன்றாட தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பயன்படுத்தும் வார்த்தைகள். சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும். அதை விட்டு அச்சுறுத்தி மக்களை மிரட்டும் வாக்கு சேகரிக்கும் சூழ்நிலை இன்று கரூர் சட்டமன்ற தொகுதியில் நிலவுகிறது என்றால் அது உங்களுக்கும் தெரியும். என்ன சூழ்நிலை இங்கு நிலவுகிறது என்று அவரை பற்றி கரூர் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு முறை அதாவது அவரை பற்றி நன்றாகவே தெரியும். ஒரு முறை வாக்களித்த உங்களுக்கு அவர் இந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்தார் என்று. என்ன செய்தார்? கொரோனா காலத்தில் அமைச்சராக இருந்தார் அவர். அப்போது கொரோனா காலத்தில் வீட்டுக்கு கொடுத்த பொருள்களில் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தார்?
மக்களும் சொல்றாங்க. நான் சொல்ல பாமாயில் உனக்கு பேரே வச்சுட்டாங்க பாமாயில். 5 ஆண்டு அமைச்சராக இருந்து நீ கரூர் மாவட்டத்திற்கும் மக்களுக்கும் செய்த சாதனை பாமாயில் வழங்கியது மட்டுமே. உன் குடும்பத்திற்கு செய்த சாதனை 100 வீட்டில் இருக்க எல்ஜிபி பெட்ரோல் பங்க், 100 வீட்டில் இருக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க், 100 ஏக்கர் சொத்தும் உன் குடும்பத்துக்கு சேர்த்த சாதனை. இதை கொண்டு போய் மக்களிடம் சொல்லி நீ எப்படி வாக்கு சேகரிப்பாய்? அதனாலதான் நீ இன்று ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். நானும் எனது சகோதரரும் அச்சுறுத்துகிறோம் என்று. 30 ஆண்டு கால அரசியலில் உங்களுக்கு தெரியும், உங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு உங்களால் பட்டை நீட்டப்பட்ட செந்தில் பாலாஜி என்றாவது ஒருவரை ஒரு வார்த்தை மனம் தோணும்படி யாராவது பேசியிருப்போமா என்று உங்கள் இல்லங்களிலும் குள்ளங்களிலும் உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்கிறார் என்றவரே என் உயிருக்கும் என் குடும்பத்தின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது என்று இந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள 3,20,000 குடும்ப அட்டையிலும் செந்தில் பாலாஜி என்ற ஒரு பிள்ளை வாழ்கிறார். அதை நீ அல்ல உன் எடப்பாடியே வந்தாலும் அதை அழிக்க முடியாது, நீக்க முடியாது என்ற சூழ்நிலைக்கு நான் இன்னும் ஒன்றை சொல்கிறேன். கடந்த முறை தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டவர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்து இனிமேல் தொடர்ந்து உங்களால் கரூர் சட்டமன்ற மக்களால் கரூர் மாவட்ட மக்களால் நீ தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவார் என்று சொல்லி கரூர் மாவட்டத்தில் 2021 உங்களின் பேர் ஆதரவோடு எப்படி கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளையும் உதயசூரியன் வென்று சரித்திர சாதனை படைத்ததோ அதே போல் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளையும் உங்களின் பேராதரவோடு உங்களின் பெரும் ஆதரவோடு வெற்றி பெறும் என்று சொல்லி அதில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் உங்களின் எண்ணற்ற ஒப்பற்ற ஆதரவோடு செந்தில் பாலாஜியின் குடும்பமாகிய உங்களின் பேராதரவோடு 50,000 வாக்குகள். நான் சும்மா சொல்லிங்க, உங்களின் பேராதரவே ஒரு சாட்சி. இங்கு இருக்கும் நீங்களே சாட்சி. 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெறுவார். கோயம்புத்தூர் பயிருக்கு போயிட்டாருன்னு சொன்னதுக்கு நம்முடைய தமிழக முதல்வர் மேட்டுப்பாளையம் மீட்டிங்ல தமிழக முதல்வரே அதை சொன்னாங்க. கோயம்புத்தூர் அவர் பயந்துகிட்டு வரல மிஸ்டர் பழனிசாமி. கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளையும் செந்தில் பாலாஜி குடும்பங்கள் வெற்றி பெற வைத்து விட்டது. ஆகவே நான் வரவழைத்துள்ளேன் கோவைக்கு. அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கு. அவர் கோவையில் தெற்கில் வெல்லுவார். தெற்கில் மட்டுமல்ல கோவை மாவட்டம் முழுவதும் வென்றெடுப்பார். அதற்கு சாட்சி 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று கோவை மேட்டுப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்திலே தமிழக முதல்வர் சூழல் வைக்கிறார். அதை எதிர்கட்சிக்கு வேட்பாளர் காதில் கேட்டிருப்பார், டிவியிலும் பார்த்திருப்பார் என்று சொல்லி உங்களின் பேராதரவும் உங்களின் அண்ணன் மதிப்பும் அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்களை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிக்கு சென்று நாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் கரூர் மாவட்டம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை நாம் நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த தேர்தல் மட்டுமல்ல, இனி எந்த தேர்தலுக்கு வந்தாலும் உங்களின் ஆதரவும் உங்களின் அரவணைப்பும் இருக்கும் வரை செந்தில் பாலாஜியை 100 எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் வீழ்த்த முடியாது. ஏன்னா எடப்பாடிக்கு பயம் எப்படின்னா, ஒரு வேட்பாளர் கோயம்புத்தூர்ல போட்டு போறாருன்னா கோயம்புத்தூர் தொகுதியில போய் பேசுவாங்க அவர் எப்படி அப்படின்னு. போராடும் செந்தில் பாலாஜி தான், தமிழ்நாடு பூரா செந்தில் பாலாஜி தான் எடப்பாடிக்கு. அவருக்கே பேச ஆகல. போராடும் எடப்பாடி, நம்ம ஊர் வேட்பாளர் பிரச்சாரத்தில் போய் பேசுற இடத்துல பூரா செந்தில் பாலாஜி தான். அதாவது ஒரு முள்ள பழமொழி சொல்லுவாங்க, ஆடம் தெரியாதவன் வீதி கோனேன்னு சொன்னானா. நீ மக்கள்கிட்ட நல்ல சாதனைகளை செஞ்சு திட்டங்களை செஞ்சு கரூர் மாவட்டத்திற்கு நான் ஒரு 500 கோடிக்கு செஞ்சிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா மக்கள் ஓட்டு போடுறது சிந்திப்பாங்க. நீ ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது எல்ஜிபி பெட்ரோல் பங்க், கொரோனா காலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் பாமாயில்,
இந்த 2 திட்டங்களை தவிர கரூர் மாவட்டத்தில் உன் விரலை காட்டி சொல்ல முடியுமா இந்த திட்டங்களை நான் செய்தேன் என்று? நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் இந்த திட்டம் என் அண்ணன் செந்தில் பாலாஜி கொண்டு வந்தது என்று, இந்த திட்டம் என் அண்ணன் செந்தில் பாலாஜி கொண்டு வந்தது என்று. நாம் நிற்கும் இந்த ரோடு கூட அகலப்படுத்தி எஜுகேஷன் அகலப்படுத்துவதற்கான நிதியை பெற்று தந்தவர் செந்தில் பாலாஜி. ஆகவே நீங்க வச்சிருக்க எல்ஜிபி பெட்ரோல் பங்க் போதுகொண்டு அதற்கும் ரோடு போட்டவர் செந்தில் பாலாஜி தான் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெறுவர். சொல்லி கோவை தெற்கில் போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளை என் இனிய சகோதரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியிலும் வென்றெடுத்து அதேபோல் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியிலும் உதயசூரியனை வென்றெடுத்து கழகத்திற்கு மே 4 வாக்கு எண்ணிக்கை முடிந்து அரசு அமையும் போது அந்த அரசியல் மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்பார். அன்று பொறுப்பேற்று முதல் முறையாக கரூருக்கு வரும்போது அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவும் பதவியேற்று இதே இடத்தில் இதே கரூருக்கு இந்த கடந்த 5,000 கோடியை பெற்றது போல் நான் என்று சொல்கிறேன் 6,000 கோடியை அடுத்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்காக பெறுவார். அதற்கு அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் அதனை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பார் என்று சொல்லி நான் கரூர் மாவட்டத்துக்கு 4 எம்எல்ஏ தான். ஆனா இன்று முதல் 5 எம்எல்ஏ. சரித்திர சாதனையில கரூர் மாவட்டத்துக்கு 4 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. இனிமேல் 5 எம்எல்ஏ இருப்பாங்க. அது 5 உதயசூரியன். 5 ஒரு அமைச்சர், அது உங்கள் வீட்டு பிள்ளை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி நான் உங்களிடம் ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். 23ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவின் போது யாரும் எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் ஏற்படாமல் நாம் அனைவரும் வாக்குச்சாவடி சென்று வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்களுக்கு உறுதுணையாக இருந்து அத்துணை வாக்குகளையும் உதயசூரியன் சின்னத்தில் பதிய செய்ய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைத்து நாங்கள் இருக்கிறோம், கழகத்தினர் இருக்கிறார்கள், அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறார், அதனை தாண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஒவ்வொருவரும் அதை நினைத்து நாம் எந்த ஒரு இதுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் அத்துணை பேரும் அமைதி காத்து வாக்குச்சாவடி நிறைவு வரும் வரை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று உங்களின் பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கொண்டு கரூர் மாவட்டம் என்றைக்கும் உதயசூரியன் கோட்டை, திமுகவின் கோட்டை, திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கோட்டை என்பதை நாம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து வரலாற்று சாதனை படைப்போம். 2021 எப்படி 4ஐயும் வென்றோமோ அதேபோல் 26 கரூர் மாவட்டம் 4ஐயும் உதயசூரியன் வென்றெடுத்து வரலாற்று சாதனை படைப்போம். மீண்டும் வரலாறு திரும்பும் என்று சொல்லி நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி வாக்களிப்போம். வெற்றி பெற செய்வோம் அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் என்று சொல்லி நம்ம தான் ஜெயிக்கிறோம். இந்த வாசகத்தை மேட்டுப்பாளையத்தில் நம் தமிழக முதல்வர் அவர்களும் உச்சரித்தார். அவர்களும் அதை சொல்லிதான் வாக்கு சேகரித்தார், அதை சொல்லிதான் வெற்றிகளாக சேகரித்தார் என்று சொல்லி நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் நான் வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வருவேன். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உங்களை நான் நேரில் சந்திக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களின் பொற்பாதங்களை தொட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. ராமன் அங்கே, கோவையில் ராமன் அங்கே, கரூரில் லட்சுமணன் இங்கே. இப்படை தோற்பிடம் எப்படை வெல்லும்.
கேஸ் வெட்ட வேட்பாளர் உதயசூரியன் ஏங்க பாட்டப்படுத்தவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சியை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தின் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர்களுக்கும் கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும் அத்துணை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.